எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்ஸ் தமிழ். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா இந்த சேனல் நம்ம கிரிப்டோ கான்ஸோட ப்ரைஸ் பற்றி கிரிப்டோ கான்ஸோட டெக்னிக்கல் ஆன்சர் பற்றி வீடியோ போடுறோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம BTC USD லோட் பண்ணிக்கோங்க. டேட் டைம் வச்சிருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $64,046 இருக்குங்க. ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணின்னு இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரைஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த 59,000 கீழே, ஓகேங்களா, 59,000 கீழே ப்ரைஸ் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரெசிவ் புஷ் மேலே கொடுத்துருக்கு. ஸோ என்ன தான் நம்மளுக்கு இங்கேருந்து ஒரு அக்ரெசிவ் புஷ் மேலே கொடுத்துருந்தாலும் ப்ரைஸ் இப்போதைக்கு எங்கே சஸ்டைன் ஆகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு சப்ளை ஏரியாவில் தான் சஸ்டைன் இருக்குது, ஓகேங்களா. ஸோ 4 ஹவர் கேண்டலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெளிவாகவே தெரியும். ஸோ ப்ரைஸ் நம்மளுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்டில் போல் ஒரு டவுன் ட்ரெண்ட் ஃபார்மேஷனில் தான் போயிருக்கு. அந்த டவுன் ட்ரெண்ட் ஃபார்மேஷனுக்குள்ளே இருக்க ஒரு சப்ளை ஏரியாவில் தான் ப்ரைஸ் இப்போதைக்கு மாட்டின்னு இருக்குது. அந்த சப்ளை ஏரியாக்குள்ளேயே பாருங்கள், அதாவது இந்த இடத்துலேருந்து அக்ரெசிவாக பம்ப் ஆன ப்ரைஸு கரெக்டாக இந்த சப்ளை ஏரியாக்குள்ளேயே வந்து மாட்டின்னு இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த சப்ளை ஏரியாவை வந்து நம்ம வந்து டெலகிராமில் அப்டேட் பண்ணிக்கினே இருக்கோம் ரெகுலராக நம்ம. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா டெலகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிவிடுங்க. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த சப்ளை ஏரியாக்குள்ளேயே ப்ரைஸ் வந்து அதே இடத்துல கன்சல்டேட் ஆகிட்டு லாஸ்ட் 4 ஹவர் கேண்டில், ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் 4 ஹவர் கேண்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை ஏரியாவுக்கு மேலே போய் ஒரு விக் வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரைஸு கீழே வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. அதாவது இந்த சப்ளைக்கு இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்ளைக்கு மேலே கேண்டில் மேலே, அதாவது பையர்ஸ் ப்ரெஷர் பண்ணி ப்ரைஸை மேலே எடுத்துன்னு போக ட்ரை பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ பையர்ஸ் வந்து ப்ரெஷர் பண்ணி மேலே எடுத்துன்னு போக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் பையர்ஸால் அதாவது இந்த சப்ளைக்கு மேலே போய் சஸ்டெயின் பண்ண முடியலை. பையர்ஸால் இந்த ப்ரைஸுக்கு மேலே எடுத்துன்னு போய் சஸ்டெயின் பண்ண முடியாமல் செல்லர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து புஷ் பண்ணி ப்ரைஸை கீழே தள்ளிட்டாங்க, சரிங்களா. ஸோ இப்போ நம்மளுக்கு என்னென்னா இந்த 4 ஹவர் கேண்டலுக்கு தெரியுங்களா, இதோட அப்டேட்டை நான் வந்து அடுத்த 9:30 கேண்டலில் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன். ஸோ இந்த 4 ஹவர் கேண்டில் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ இந்த ப்ரீவியஸாக இருக்க 4 ஹவர் கேண்டலோட லோவை உடச்சிடுச்சு, சரிங்களா. இந்த உடச்சிடுச்சு ஏற்கனவே. ஸோ இதுக்கு கீழே நல்லா பெருசாக வந்து க்ளோஸ் வச்சுச்சுன்னா இந்த இப்போ கரண்ட்டாக நடக்கிற 4 ஹவர் வந்து நல்லா லாங்காக வந்து கீழே க்ளோஸ் வச்சதுன்னா ப்ரைஸ் ஃபர்தராக என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வர ட்ராப் ஆக ஸ்டார்ட் பண்ணிவிடும், ஓகேங்களா. அது ட்ராப்பா இல்லை டம்பா, அதாவது இது கரெக்ஷனுக்காக வருதா இல்லைன்னா திரும்ப வந்து மார்க்கெட் வந்து அகெயின் டம்ப் ஆக போதான்றது இங்கே நடக்கிற ரியாக்ஷன்ஸை வச்சு நான் வந்து இதில் டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ டெலகிராமில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு 4 ஹவருக்கும் நம்ம அப்டேட் பண்ணிக்கினே தான் இருக்கிறோம், சரிங்களா. ரைட், ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கேண்டலில் பார்ப்போம். ஸோ டெய்லி கேண்டலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா டெய்லி கேண்டலில் கரெக்டாக இந்த சப்ளை ஏரியாக்குள்ளேயே நம்மளுக்கு ஒரு ஸ்பின்னிங் டாப் ஃபார்மேஷன் நடந்துருக்கு. ஸோ ஸ்பின்னிங் டாப் பார்த்தீங்கனாலே நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஸ்பின்னிங் டாப் பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்ரல் கேண்டல் அது, சரிங்களா. ஸோ அந்த கேண்டலுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸு மேலே இருக்க ஸ்டாப் லாஸை இப்போ ஹண்ட் பண்ணியிருக்கு. ஒன்று இந்த ஸ்பின்னிங் டாப்புக்கு மேலே போய் கேண்டல் க்ளோஸ் வைக்கணும், இல்லை இந்த ஸ்பின்னிங் டாப்புக்கு கீழே வந்து கேண்டல் க்ளோஸ் வைக்கணும். அதுதான் அப்போ தான் வந்து நம்மளுக்கு டைரக்ஷன் கன்ஃபார்ம் பண்ண முடியும். இன்கேஸ் நம்மளுக்கு இந்த ஸ்பின்னிங் டாப்புக்கு கீழே வந்து கேண்டல் க்ளோஸ் வச்சுன்னா, ஓகேங்களா, ஒரு நிமிஷங்க, ஓகே. ஸோ இன்கேஸ் நம்மளுக்கு இந்த ஸ்பின்னிங் டாப்புக்கு கீழே கேண்டல் வந்து க்ளோஸ் வச்சுதுன்னா ஃபர்தராக ப்ரைஸ் என்ன பண்ணோன்னா டம்ப் ஆக ஆரம்பிக்கும், ஐ மீன் ட்ராப் ஆக ஆரம்பிக்கும். அது எந்த லெவலுக்கு ஃபோர்ஸாக வருதுன்றதை ஸோ நான் வந்து 4 ஹவர் கேண்டலில் அப்டேட் பண்ணுறேன், சரிங்களா. அது நல்லாவே ஒரு நல்ல ஒரு ஃபோர்ஸோட டம்ப் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் இந்த லோவை வந்து மார்க்கெட் டெஸ்ட் பண்ணும். மீன்ஸ் நான் சொல்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விக்கு மாதிரி விட்டுட்டு கூட மேலே பறக்கலாம், சரிங்களா. அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை, அதாவது இந்த ஸ்பின்னிங் டாப்புக்கு மேலே போய் கேண்டல் க்ளோஸ், அதாவது இன்றைக்கி கேண்டல் பார்த்தீங்கன்னா இந்த சப்ளைக்கு மேலே போய் கேண்டல் க்ளோஸ் ஆகணும். இன்றைக்கி கேண்டல் வந்து இந்த சப்ளைக்கு மேலே க்ளோஸ் வச்சுதுன்னா ஃபர்தராக ப்ரைஸ் கொஞ்சம் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு புல் பேக் மாதிரி எடுத்துகிட்டு ப்ரைஸ் மேலே போக ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா. ஸோ இந்த சப்ளை தான் இருக்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சப்ளை. இந்த இடத்துல தான் செல்லர்ஸ் இருக்கிறாங்க ரொம்ப, ஓகேங்களா. இந்த செல்லர்ஸ் வந்து காலியான பிறகு தான் நான் அப்போத்துல சொல்லியிருக்கேன், இந்த செல்லர்ஸ் எப்போ ஃபெயிலியர் ஆகுறாங்களோ அப்போ தான் பையர்ஸோட பவர் இன்க்ரீஸ் ஆகும், ஓகேங்களா. இந்த செல்லர் வந்து தோத்தாதான் பையர்ஸ் ஜெயிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீக்லி கேண்டல். ஸோ வீக்லி கேண்டலில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கேண்டல் ஃபார்மேஷன் வந்திருக்குங்க.
ஸோ இது வந்து ஹேமர் ஓகேங்களா. கிட்டத்தட்ட வந்து ஒரு புல்லிஷ் கேண்டல், ஒரு கேட்கலாம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டல். ஸோ இந்த ஹேமர் கேண்டல் வந்து என்ன அப்படின்றது காட்டுது பார்த்தீங்கன்னா, நல்லா ஸ்ட்ரென்த்தனான ஒரு பையஸ் உள்ளே வந்திருக்காங்கன்றது காட்டுது. ஆனால் இது எப்போ நம்மளுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அடுத்த கேண்டல் இருக்கு இல்லைங்களா, அடுத்த கேண்டல் நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்த வார கேண்டல் வந்து இந்த புல்லிஷ் கேண்டல், அதாவது இந்த ஹேமர் கேண்டலுக்கு மேலே போய் கட்டாய் க்ளோஸ் வைக்கும். ஸோ அப்படி மேலே போய் கட்டாய் க்ளோஸ் வச்சதுன்னா ஃபர்தராக நம்மளுக்கு அடுத்தடுத்த கேண்டல் வந்து நல்லா அக்ரெசிவாக பம்ப் ஆகும் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நடந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் நடந்ததுன்னா ப்ரைஸ் வந்து நல்லா அக்ரெசிவாக பம்ப் ஆகும், அடுத்தடுத்து லைனாக ஃபார்ம் ஆகும் ஓகேங்களா. ஸோ அதனால் நம்மளுக்கு இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டலோட ஹைக்கு மேலே ப்ரைஸ் வந்து ட்ராவல் ஆகணும் ஓகேங்களா. ட்ராவல் ஆகி கட்டாகி க்ளோஸ் வைக்கணும். ஸோ க்ளோஸ் வச்சதுன்னா ரொம்ப பெரிய கன்ஃபர்மேஷனு. அப்படி க்ளோஸ் வைக்க முடியாத பட்சத்தில் ஒருவேளை ப்ரைஸ் இந்த பாடி ஏரியா வேண்டியே சுற்றின்னு இருந்தால் கூட நம்மளுக்கு ஃபர்தராக மேலே போகும். ஆனால் எக்காரணத்து கொண்டும் இந்த ஹேமர் கேண்டலுக்கு ப்ரைஸு கீழே வரக்கூடாது ஓகேங்களா. ஸோ ப்ரைஸு கீழே வந்து கேண்டல் வீக்லி கேண்டல் வந்து க்ளோஸே வைக்கக்கூடாது. ஸோ வச்சுதுன்னா அது ரொம்ப பெரிய பியரிஷ் சைனாக ஆகிடும் சரிங்களா. ஆனால் இதுக்கு கீழே வந்து விக்கு வரலாம். இதுக்கு கீழே, அதாவது இந்த கேண்டலுக்கு கீழே விக்கு வந்தால் நோ ப்ராப்ளம், ஆனால் கேண்டல் க்ளோஸ் வைக்கக்கூடாது சரிங்களா. ஸோ அடுத்த வீக் கேண்டல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டலாக வந்ததுன்னா ப்ரைஸ் ஃபர்தராக நம்மளுக்கு வந்து அப் ட்ரெண்டாக மாறிட்டு ப்ரைஸ் எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக 80,000 ரேஞ்சுக்கு தான் போகும். வேறு இடத்துலையே நிற்காது, மார்க்கெட் அப்படியே பறந்து 80,000க்கு போயிடும் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த வீக்கான அனாலிசிஸ் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேடியை ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஸோ கேடியை ஆட் பண்ணிடலாம். ஸோ கேடிஎல் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ டெய்லி கேண்டலில் பார்த்தோம்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டிமாண்ட் ஏரியாங்க. ஸோ ஸ்ட்ராங்கான டிமாண்ட் ஏரியா நான் சொல்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் 87,000 சென்ட், சாரி 87 சென்ட்லேருந்து 63 சென்ட் ஓகேங்களா. ஸோ இந்த ஏரியா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டிமாண்ட் ஏரியா. ப்ரைஸ் தற்போதைக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிமாண்ட் ஏரியாவில் தான் கன்சல்டேட் ஆகுது சரிங்களா. ஒன்ஸ் நம்மளுக்கு ப்ரைஸ் இந்த ஏரியாவிலேருந்து பிரேக் அவுட் ஆகிட்டு, இந்த கன்சல்டேட்லேருந்து பிரேக் அவுட் ஆகி மேலே போகிற பட்சத்தில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக வந்து அடுத்தடுத்து நல்லா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகி கண்டிப்பான முறையில் இந்த $2 உடச்சி ப்ரைஸ் இன்னும் மேலே ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிடும் சரிங்களா. ஸோ ஃபர்தராக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிட்காயின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 80,000 போகும்போது இந்த கேடிஏவும் நம்மளுக்கு கிட்டத்தட்ட $2 உடச்சி மேலே போகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பும் இருக்குது ஓகேங்களா. ஸோ கேடிஏ வந்து நான் எக்ஸ்பெக்டிங் டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த $10 ரேஞ்ச் ஓகேங்களா. ஸோ இந்த $10 ரேஞ்சில் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ பார்ப்போங்க ஃபர்தராக ப்ரைஸ் எந்த லெவலுக்கு மூவ் ஆகுறது ஓகேங்களா. ஸோ பிட்காயினை பொறுத்து தான் ப்ரைஸ் எல்லாமே மூவ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் இத்தீரியம் பார்த்துருவோம். ஸோ இத்தீரியம் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சப்ளை ஏரியாவில் தான் இருக்குது. அந்த சப்ளை ஏரியாவிலேருந்து ரிஜெக்ட் ஆகி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அக்ரெசிவாக கீழே வந்துன்னு இருக்குது. ஸோ 4 ஹவர் கேண்டலில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஆமாம் ரைட் ஓகே ரைட். அப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரெசிவாக, அதாவது இத்தீரியம் வந்து சப்ளை ஏரியாவிலேருந்து ஒரு அக்ரெசிவாக கீழே வந்துன்னு இருக்குது. ஸோ ஃபர்தராக நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி நம்மளுக்கு இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் மாதிரி தான் கன்சிடர் ஆகிடும். இந்த ட்ரெண்ட் லைன் ஃபுல்லாகவே இந்த ட்ரெண்ட் லைனு கீழே கேண்டல் க்ளோஸ் ஆச்சுன்னா அக்ரெசிவாக கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக மேலே போகும். பிட்காயின் கீழே வந்துட்டான்னு நினச்சிங்களேன், இவனும் கீழே வந்துடுவான், கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இருக்கான் சரிங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னன்றது. ஸோ இந்த 4 ஹவர் கேண்டல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. இந்த 4 ஹவர் கேண்டல் நம்மளுக்கு வந்து இந்த ப்ரீவியஸான கேண்டலுக்கு கீழே வந்து க்ளோஸ் வைக்கக்கூடாது. ஸோ வச்சுதுன்னா வந்து ஃபர்தராக மார்க்கெட் வந்து ஒரு கீழே வந்து வரும். ஸோ அது இந்த ஏரியாக்குள்ளேயே வந்து திரும்புகிறான்னா, அதாவது இங்கே ஒரு இது வந்து டிமாண்ட் ஆக்ட் ஆகும். இந்த ஆரஞ்சு பாக்ஸ் போட்டிருக்கு இல்லைங்களா. ஸோ இங்கே இந்த ப்ரைஸ் மேலே போகுது இல்லையா, இங்கே வந்து டிமாண்ட் ஆக்ட் ஆகும். இன்கேஸ் ப்ரைஸ் இந்த இடத்துல ஹோல்டு பண்ணலன்னா நம்மளுக்கு ஃபர்தராக வந்து கீழே வந்து நம்மளோட பழைய டிமாண்ட் ஓகேங்களா, இந்த டிமாண்டை டச் பண்ணிட்டு ப்ரைஸ் பவுன்ஸ் ஆக ஆரம்பிக்கும் ஓகேங்களா. ஆனால் இதுக்கப்புறம் கீழே வந்துன்னா இது ஒரு லாஸ்ட் லெக்காக தான் இருக்குமே ஒழியா இதுக்கப்புறம் வந்து பெரிய லெவலில் வந்து ஒரு கிராஷ்லாம் வராது. ஸோ லாஸ்ட் லெக்கு மட்டும் வந்தால் ஓகேங்களா, அப்படி வந்ததுன்னா அது ஒரு லாஸ்ட் லெக்காக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரைஸ் மேலே போக ஆரம்பிச்சுன்னா நல்லா ஃபர்தராக நல்லா ஒரு அக்ரெசிவாக பம்ப் கொடுக்கும் ஓகேங்களா. ஸோ இது ஒரு லாஸ்ட்டான ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா. ஸோ பையிங்னா மேக்ஸிமம் எதில் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தீரியமில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஏன்னா இத்தீரியமில் வந்து இடிஎஃப்ல வேறு அப்ரூவ் ஆகிற மாதிரி இருந்தால் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இத்தீரியமில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள்.
ஈத்தீரியம் வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, அதாவது இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு புல்லி சென்டிமெண்ட்டில் ப்ரைஸ் போகுது அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா பிட்காயினை வந்து ஈத்தீரியம் அவுட் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த பீரியடில் தான் நம்மளுக்கு ஆல்ட் சீசனும் ஸ்டார்ட் ஆகும் சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது மார்க்கெட்லேருந்து. ஸோ டெலகிராமை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராமை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நான் எங்கேயா வெளியில் போயிட்டேன்னா மட்டும்தான் என்னால் வந்து அப்டேட் பண்ண முடியாது. மற்றபடி பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக அப்டேட் பண்ணுவேன். சரிங்களா, ஏதாவது ஒரு அப்டேட் பண்ணுவேன். அதாவது கிட்டத்தட்ட அந்த 4 ஹவர் சேனல் முடிஞ்சிருந்து ஒரு 1/2 அன் ஹவருக்குள்ளே நான் வந்து கண்டிப்பான முறையில் அப்டேட் பண்ணிவிடுவேன். ஸோ அதனால் வந்து டெலகிராம் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரைட், ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக மட்டும் சொல்லிக்கிறாங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லி இதெல்லாமே என்னோட ஓன் அனாலிசிஸ்க்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்களே ஒரு ஓன் லிஸ்ட் பண்ணிவிட்டோம் இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.